தமிழக அரசு ஒரு மேகசின்ஸ் வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தமிழக அரசு மேகசின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்லையுமே குரூப் 1 எக்ஸாம்ஸாக ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், குரூப் 2வாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இதில் என்னென்னா தமிழ்நாடு அரசு என்னென்னலாம் திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மேகசினாக வெளியிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் மந்த்லி மேகசின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ்லாம் வருது இல்லைங்களா? அதே மாதிரி தமிழக அரசு திட்டங்களோட மேகசின்ஸாக வருது. இதுலேருந்து நமக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸ், மேற்கொண்டு 20 கொஷின்ஸ்க்கு மேலே நமக்கு எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட என்ன ஒரு இனிஷியேட்டிவ் நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் அந்த இதுலேருந்து ஜனவரி 2025 உள்ள மேகசின்ஸ்லேருந்து ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்கலான்ட்டு என்னோட ஒரு உயர்ந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகேங்களா? இது ஒவ்வொரு சாப்டராக உங்களை வந்து சேரும். இதில் வந்து மொத்தம் ஒவ்வொரு மேகசின்ஸ்க்கும் ஒரு மாதத்துக்கு மேகசின்ஸ் வரும். இப்போ மார்ச் மாதம் மேகசின்ஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ அதில் 8 சாப்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து தமிழக மருந்தகம், தமிழ்நாடு அரசு மருந்தகம்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சாப்டராக இருக்கும். நம்ம மொத்தமாகவே எடுத்து உங்களை நான் ஹரிபரி பண்ண விரும்பலை. ஒவ்வொரு சாப்டராக நான் எடுக்கிறேன். அந்த வீடியோஸை பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கீழே பிடிஎஃப்பும் தர்றேன். ஓகேங்களா? தமிழ்நாடு மேகசின்ஸோட அப்படியே வந்து நான் எடுத்து அந்த இருக்கிற அப்படியே தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத புகழரங்கள் இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு எக்ஸாம் என்ன தேவை? திட்டம், அதோட செயல்பாடு, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்கே வந்து திறந்து வச்சுருக்காங்க, அதுக்கு யாரெல்லாம் பயன்பெறுவாங்க, அதோட இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஓரியன்ட் விஷயமா மட்டும் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நோட்ஸாக கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், ஒவ்வொரு சாப்டராக வரும். ஓகேங்களா? ஜனவரி மாதத்துலேருந்து கொடுக்க போகிறேன். இப்போ மார்ச், இந்த இதில் வந்து மார்ச் முடிப்போம். ஸோ ஒரு இன்பிட்வீன் கேப்பில் பிப்ரவரி மந்த்தும் எடுத்துருவோம். நான் சொல்லுவேன் இந்த இதில் பிப்ரவரி மந்த் கொடுக்குறேன். அது பிளேலிஸ்ட்டாகவே இந்த யூடியூப்பில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போய் செப்பரேட்டாக வந்து இப்போ ஜனவரி தமிழக அரசு ஜனவரி பிளேலிஸ்ட்டு, தமிழக அரசு பிப்ரவரி பிளேலிஸ்ட்டு, மார்ச் மாதம் பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை போய் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு உண்டான சாப்டர்ஸ் இருக்கும், அதோட பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, எனக்கு லைக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுமா, இது கரெக்டான இதுவா, இந்த இது வந்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு தயவு செய்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அதை நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ மார்ச் மாதத்தோட மேகசின்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு சாப்டர், மொத்தம் 8 சாப்டர் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இது மார்ச் மாதத்தோட தமிழக அரசு செய்தித்துறை வெளியிடுற இது மேகசின்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திட்டங்கள், யோஜனான்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிடுதுங்களா? யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் தெரியும் இந்த யோஜனா. அதே மாதிரி யோஜனா, குருஷேத்ரா, அந்த மாதிரி மேகசின்ஸ்லாம். அதே மாதிரி தமிழக அரசும் வந்து இந்த மாதிரி தமிழ் அரசுன்னு சொல்லிட்டு ஒரு மேகசின்ஸ் வெளியிடுறாங்க. இது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஸோ அது இந்த வாட்டி மார்ச் மேகசின்ஸில் மொத்தம் 8 சாப்டர் இருக்குது. ஓகேங்களா? முதல்வர் மருந்தகம், இப்போ இதுதான் இண்டெக்ஸ்ன்னு வச்சுங்களேன். இந்த இண்டெக்ஸை எத்தனை இருக்குது? எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க வழிவகை செய்யும் முதல்வர் மருந்தகம். ஓகேங்களா? இது ஒரு சாப்டரு. அதுக்கப்புறம் முதல்வர் மருந்தகம் ஒரு சாப்டர். அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் 164 கோடி மதிப்பீட்டில் செயல்பட்டது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், இது 2வது சாப்டரு. கடலூர் மாவட்டத்தில் 386.92 கோடி மதிப்பீட்டில் 46,650 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி 8 இருக்குது. இப்போ சென்னை பெரியார் நகரில் எவ்வளோ 210 கோடியில் பெரியார் அரசு மருத்துவமனை, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வளவலன்னு சொல்லிட்டு அரசியல் ஓரியன்டாக போகாமல் எந்த ஒரு விதமாக இப்போ பாயிண்ட்ஸ், திட்டம் எங்கே என்ன பண்ணாங்க, அதோட பயனாளிகள் யாருக்கு யூஸ் ஆகுது, அதுதான் ஓரியன்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி உண்டான சாப்டர் ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு வீடியோ வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழக அரசுன்னு சொல்லிட்டு சென்டம் ஆஃப் தமிழக அரசு பிளேலிஸ்ட்டு, அதில் ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஒவ்வொரு சாப்டராக வரும். மொத்தம் 8 சாப்டர் இருக்கா, 8 வீடியோ இருக்கும். அதுக்கு பிடிஎஃப் அதுலேயே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி பிளேலிஸ்ட்டு, அது கீழே வந்து இருக்கும். தமிழக அரசு பிப்ரவரி மேகசின்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு சாப்டருக்கு உண்டான வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மார்ச் மாதத்துக்கு உண்டான தமிழக அரசு மேகசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கும். நான் பீரியடிக்கலாக அதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம மார்ச் மாதத்துக்கு உண்டானதை ஆரம்பிப்போம். ஓகே,
மொத்தம் இதில் 8 சாப்டர் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோட சாப்டர் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் முதல்வர் மருந்தகம். இந்த முதல்வர் மருந்தகம் இந்த பாருங்க, முதல்வர் மருந்தகம் மார்ச் 25 இதுதான் முதல் சாப்டர் நமக்கு. ஸோ இதை இன்னைக்கு பார்ப்போம். மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னா 10 பேஜ் இருக்குது. அதில் நிறைய பேஜஸ் இருக்கும். நம்ம எக்ஸாம்ன்ற என்ன இருக்கோ அதை மட்டும் பிரித்து எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது ஃபார் ஆல் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாமா என்ன எதுன்னு சொல்லிட்டு உங்களோட தேவைகளை இதில் சொல்லுங்கள். நான் ஏதாவது தவறு பண்ணாலும் சொல்லுங்கள், நான் என்னை திருத்திக்கிறேன். மேற்கொண்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நல்லா இருக்குனாலும் ஒரு தம்ஸ் அப் காமிங்க. அட் த சேம் டைமு இது கொண்டு போகிற இனிஷியேட்டிவ் பக்காவாக இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி சஜஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம முதல் மருந்தகம் இதுதான் பார்க்க போகிறோம். முதல்வர் மருந்தகம் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க வழிவகை செய்யும் திட்டமே இதுதான். இது எப்போன்னா ஆகஸ்ட் 15 மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தாங்க. இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரிக் மருந்து, பொது மருந்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உயர்ந்த மருந்துகள்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து இப்போ இந்திய மக்களில் தமிழ்நாட்டு மக்கள்னே பேசுவோம். மோடி மெடிக்கல்ங்கிற மாதிரி இது வந்து முதல்வர் மெடிக்கல். ஓகேங்களா? இந்த தமிழக அரசு முதல்வர் மெடிக்கல் ஓப்பன் பண்ணதுக்கு காரணமே ஏன்னா இப்போ அதிகமாக நீரிழிவு நோய் வருது, டயபெட்டிக்ஸ் இருக்குது, அதிகமாக ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குது, பிபி மாத்திரை, அதே மாதிரி ஒவ்வொரு விதமான மாத்திரைகளும் கடையில் போய் வாங்கும்போது, மெடிக்கலில் வாங்கும்போது அது வந்து இப்போ ரொம்ப அதிக விலையில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு ப்ரைவேட் மெடிக்கல்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த மெடிக்கல் மாஃபியாங்கிற மாதிரியே இதில் வந்து ஏகப்பட்ட விலை உயர்ந்ததாக கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரைவேட்டாக போனால் எவ்வளோ கொடுப்பாங்க? இப்போ 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் ஒரு 4% குறைப்பாங்க, இல்லை ஒரு 10% குறைப்பாங்க. இப்போ டிஸ்கவுண்ட்னு சொல்லி அதையும் ஏற்றிடுவாங்க. இவங்க நம்மளுக்கு என்ன மருந்து வாங்குறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 25% மானியம் தமிழக அரசு இந்த முதல்வர் மருந்தகம் மூலயமா நமக்கு மருந்து கொடுக்குது. அதே ஜெனரிக் மருந்து தான், ப்ரைவேட்டில் வாங்க போகிற அதே மருந்தை இந்த முதல்வர் மருந்தகத்தில் கொடுக்குது. இது 38 மாவட்டங்கள்லேயும் என்னது ஒரு வேர் ஹவுஸ் ரெடி பண்ணி அதில் 3 மாதத்துக்கு தேவையான மருந்து எல்லாம் செட் பண்ணி அதில் வச்சு, ஓகே, அதில் ஆல்ரெடி வந்து இதோட மெயின் குவார்ட்டர்ஸாக எங்கே பண்ணுறாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி சாலிகிராமத்தில் சென்னையில் வந்து ஒரு பெரிய ஒரு வேர் ஹவுஸ் ரெடி பண்ணி அதில் 38 மாவட்டங்களுக்கு உண்டான 3 மாதத்துக்கு தேவையான மருந்தை அதில் ஸ்டோர் பண்ணி ஒவ்வொரு மாதமும் வண்டியின் மூலயமா 38 மாவட்டங்களில் இருக்கிற மெயின் கிடங்குன்னு சொல்லுவாங்க, வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான். இதனால இந்த மருந்து வந்து குறைவான விலையிலையும் கிடைக்கும், நமக்கு ஜெனரிக் மருந்து கிடைக்கும், அட் த சேம் டைமு இது உடனடியாகவும் கிடைக்கும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் இது யாருக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கொடுக்க போகுது அப்படின்னா பிஃபார்ம் டிஃபார்ம் படித்த நிறைய மாணவர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, வேலைவாய்ப்பு வரும். சொந்தமாக மெடிக்கல் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னது முதல்வர் மருந்தக மெடிக்கல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது யார் வந்து எவ்வளோ கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு சொந்த இடமா இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூட்டுறவுத்துறை இதில் வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு லோன் வழங்குது. கூட்டுறவுத்துறையோட அமைச்சர் யார்? கருப்பன். அதுக்கப்புறம் வந்து பெரிய கருப்பன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மா பாண்டியராஜன்கிறவங்க, அவங்களும் வந்து அதாவது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் சேர்ந்தான் பண்ணுறாங்க. அட் த சேம் டைமு இந்த இது பண்ணுறதுக்கு டாட்கோ பேக்வர்ட் கிளாஸ் கமிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து யாருக்காகனா பிஃபார்ம் டிஃபார்ம் படித்த மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு புதிய தொழில் முனைவராக ஆகலாம் மெடிக்கல் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயரிய நோக்கத்தோடையும் மக்கள் வந்து மருந்து மூலயமா, ஏன்னாது வந்து மெடிக்கல் விஷயத்தில் மருந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ட்ரீட்மெண்ட், டாக்டர் ட்ரீட்மெண்ட் போடுறதை விட இந்த மருந்து நம்ம இன்டேக் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு குறைவான விலையில். ஏன்னா மெடிசல் செலவு தான் அதிகம். ஓகேங்களா? ஒரு இடத்துல நம்ம தலைவலின்னு போகிறோம், ஃபீவர்னு போகிறோன்னா டாக்டர் ஃபீஸே 300 500 வருது. அதோட மருந்து செலவே வந்து 1500 2000 வருது. ஓகேங்களா? அதை போய் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த முதல்வர் மருந்தகம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த முதல்வர் மருந்தகம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 24/2/2025 அன்று சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில், கூட்டுறவுத்துறையோட அமைச்சர் யார்? பெரிய கருப்பன் இருக்காங்களா, அவரோட இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ தான் முதலமைச்சர் இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மக்களுக்கும் பொது மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் கிடைக்க செய்கிறது தான் இதோட மெயின் நோக்கம். ஓகே,
இதோட எய்ம் என்ன? மக்களுக்கு பொது மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில கிடைக்க செய்யறதா இதோட மெயின் நோக்கம். மொத்தம் இப்போதைக்கு எத்தனை இதுன்னா 1000 மெடிக்கல் ஓப்பன் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1000 மெடிக்கல், 500 மெடிக்கல் வந்து கூட்டுறவுத்துறை மூலியமாகவும் 500 மெடிக்கல் பொது சுகாதாரத்துறை மூலியமாகவும். இது தமிழ்நாடு முதலமைச்சர் இதை வந்து எப்போ சுதந்திர தின விழா அன்னைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு அறிவிச்சிருந்தாரு. இது தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் தங்களுக்கு மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்குது. ஓகேங்களா? எதுக்கு? நீரிழிவு நோய்க்கு, ரத்த அழுத்தத்துக்கு, இந்த பாதிக்கு தொடர்ந்து மருந்துகள் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இது மாதிரி உள்ளதுக்கு தொடர்ந்து மருந்துகள் வாங்க. மோடி மெடிக்கல் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், எல்லாரும் அக்சஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி மானியத்தோட நமக்கு முதல்வர் மருந்தகம் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டுறவு அமைப்புகளும் கூட்டுறவு அமைப்புகளுக்கு மானியம், அதுக்கப்புறம் தேவையான கடனுதவி அரசால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இது யாருக்குன்னா பிஃபார்ம் டிஃபார்ம் படித்த மாணவர்கள் இவங்க தொழில் முனைவராக ஆகலாம். வேலை இல்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகாமல் தன்னிட்ட இருக்கிற ஏதாவது இல்லை அந்த பக்காவான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அதுக்கு உண்டான இதெல்லாம் இதில் ப்ரொவிஷன்ஸ் வருது. ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுக்குறாங்க? கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து 1000 விண்ணப்பங்கள் பெறப்படுறாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 1000 பேர் வந்து மெடிக்கல் பண்ணுறதுக்கு 38 மாவட்டங்களை வரவேற்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து தொழில் முனைவருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், கூட்டுறவு சங்கங்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாய் மானியமாகவும் உட்கட்டமைப்பு வசதிக்கு கொடுக்குறாங்க. மொத்தம் 5 லட்சம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மத்திய மருந்து கிடங்கு. மத்திய மருந்து கிடங்கு அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சென்ட்ரல் வேர்ஹவுஸ் ஒன்று இருக்கணும் இல்லையா? அது எங்கே இருக்குது? 38 மாவட்டங்கிறது கிளை. மத்திய மருந்து கிடங்குங்கிறது ஹெட்டோட வேர்ஹவுஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேவைப்படும் மருந்துகளை, ஜெனரிக் மருந்துகளை தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலம் பிராண்டட் மருந்துகள் கிடைக்க வழிவகை செய்கிறாங்க. ஓகேங்களா? யாரோட மூலமா? தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். நல்லா நோட் பண்ணிக்க, தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சர்ஜிக்கலுக்கு, அப்புறம் நியூட்ரிசிட்டிகள், இந்திய மருந்துகளை டாம்கால், இம்கால், அப்புறம் இதுலேருந்துலாம் என்ன பண்ணுறாங்க? டாம்கால்ங்கிறது அண்ணா நகரில் இருக்குது, இம்கால்ங்கிறது சென்னையில் இருக்குது. இவங்கள்ட்ட இதெல்லாம் மருந்தை ப்ரொக்யூர் பண்ணி ஆயுஷ், ஆயுர்வேதா அனைத்து விதமான மருந்துகளும் இதில் கிடைக்கும். ஓகேங்களா? இணையம் மூலமும் நம்ம இ-காமர்ஸ் மூலியமாக வாங்கிக்கலாம். இ-காமர்ஸ் மூலியமாகவும் மருந்தை வாங்கிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இந்த முதல்வர் மருந்தகத்தில் கொடுத்துருக்காங்க, 25% மானியத்தோட. அதுக்கப்புறம் எங்கே இருக்குது மெயினாக அப்படின்னா, சாலிகிராமத்தில், சென்னையில் இருக்கிற சாலிகிராமத்தில் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தால் மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட உள்ளது. மத்தியனா சென்ட்ரல் இல்லை, இது வந்து தமிழ்நாடு அரசு தான். இது வந்து மெயின் வேர்ஹவுஸ்னு பேர். அது சாலிகிராமத்தில் இருக்குது. ஓகேங்களா? 38 மாவட்டங்கள்லையும் மாவட்ட மருந்து கிடங்கு ஓப்பன் பண்ணி அங்கே ஸ்டோரேஜ் பண்ணிடுவாங்க. 3 மாதத்துக்கு தேவையான மருந்துகளை ஸ்டோரேஜ் பண்ணி அப்பப்போ இருக்கிற எல்லா இதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட மருந்து கிடங்கு அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் குளிர்சாதன வசதி, குளிர்சாதன பெட்டி, ரேக்குகள் மற்றும் கணினி ஆகியவுடன் அமைக்கப்பட உள்ளது. இது எல்லாமே யாரு? கூட்டுறவு சங்கங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜெனரிக் மருந்துகள்லாம் என்ன அப்படின்னா, மருந்து தேவைப்பட்டியில் 48 மணி நேரத்தில் மருந்துகளை வாகனங்கள் மூலம் முதல்வர் மருந்துகளுக்கு அனுப்பி வைக்க செய்யப்படுறாங்க. ஓகேங்களா? இது எப்படின்னா 48 மணி நேரத்தில் நமக்கு தேவையான மருந்து வேணும்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வாகனங்கள் மூலியமாவோ ஏதோ டெலிவரி இது மூலியமாவோ நமக்கு தேவை கையில் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் முதல்வர் மருந்தகங்கள் சிறப்பாக பணியாற்றும் வகையில் மருந்து ஆளுநர் தொழில் முனைவோர்களுக்கு மருந்தகம் அமைச்சு கொடுக்க வழிவகை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பயிற்சிகள்லாம் யார் யார் கொடுக்குறாங்க? இப்போ ஒரு மெடிக்கல்னு இருக்குன்னா டிஃபார்ம் பிஃபார்ம் படிச்சிட்டாங்க, அவங்களுக்கு பயிற்சிகள் வழங்கணும். என்னென்ன மாதிரி பயிற்சிகள்லாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவங்களுக்கு என்ன மென்பொருள் பயிற்சி கொடுக்குறாங்க. மென்பொருள் அதாவது என்னது, கம்ப்யூட்டர் அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, பில்லிங்லாம் போடுற மாதிரி அவங்களுக்கு பயிற்சி. அப்புறம் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலம் மருந்தகங்கள் பராமரித்தல் குறித்த பயிற்சி. ஓகேங்களா? பணிகள் கழகம் மூலம் ஒவ்வொரு மருந்தையும் வந்து இத்தனை டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் பண்ணணும், இதை இப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கு இல்லைங்களா? அதுக்கு பயிற்சி. மருந்து ஆய்வாளர்கள் மூலம் ஆவணங்கள் பராமரிப்பு பயிற்சி. ஓகேங்களா? பில் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணுற அந்த பயிற்சியும் கொடுக்குறாங்க இத்தனை பேருக்கு. அதுக்கப்புறம் கூட்டுறவு நிறுவனங்கள் நடத்தும் மருந்தகங்களுக்கு நேரடியாக அழைத்து சென்று களப்பயிற்சி உட்பட 3 கட்டமாக பயிற்சிகள் வழங்கப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தொழில் முனைவோர் நடத்தும் அனைத்து முதல்வர் மருந்தகங்களுக்கும் யார் என்டர்பிரினர்ஸ் பிஃபார்ம் டிஃபார்ம் இருக்குங்களா அவங்களுக்கு 1.50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜெனரிக் மருந்துகள் வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சர்ஜிக்கல், நியூட்ரிசிட்டிகள், இந்திய மருந்துகள் உள்ளிட்ட மருந்துகள்லாம்
எல்லாமே வந்து மெடிக்கலுக்கும் அவங்க கொடுக்குறாங்க, எல்லாமே மானிய விலையில். அது எவ்வளோ 1000 முதல்வர் மருந்துகளுக்கு அனுப்பப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மருந்தாளுநர் தொழில் முனைவோர் சிறப்பாக பணியாற்றிய அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தொழில் முனைவோர் சார்பில் 500 மருந்துகளுக்கும், மருந்துகள்லாம் என்ன மெடிக்கல் கூட்டுறவுத்துறை சார்பில் 500 மருந்துகளும், மொத்தம் 1000 மெடிக்கல்ஸ் எங்க 38 மாவட்டங்களில் திறக்க போறாங்க. அதுக்கப்புறம் இதன் மூலம் பிஃபார்ம் டிஃபார்ம் படித்த பட்டதாரிகள் யாரெல்லாம் பயன்படுறா 1000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் முதல்வர் மருந்தகத்தில் பொதுமக்களுக்கு 25% வரை தள்ளுபடி தரதா சொன்ன இல்லைங்களா, அதே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதல்வர் இந்த மருந்தகத்தினால் மெடிக்கல்னால மூலதன கடன் மற்றும் முதல்வர் மருந்தகத்திற்கான அரசு மானியம் வழங்குறாங்க. கேபிட்டல் மூலதன கடனா என்ன, நமக்கு அந்த கேபிட்டல் கடனும் வழங்குறாங்க. இது எல்லாமே வந்து மக்கள் மெடிக்கல் மெடிசின் இப்போ இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் 3ஆம் பாலினத்தவர்களுக்கும் இவங்க என்னத்தை ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறகுகள் திட்டத்தின் கீழ் கடனுதவிகள் வழங்குறாங்க. யார் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு. அதுக்கப்புறம் மல்லிகை பழங்குடியினருக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவிகளை வழங்குகிறாங்க. இதன் மூலயமா அவங்களுக்கும் மெடிக்கல் போய் சேர்றதுங்கிறதுக்காக. இதில் பார்த்துங்க, என்னது சிறகுகள் திட்டத்தின் கீழ் கடனுதவி யாருக்கு 3ஆம் பாலினத்தவர்களுக்கு. அதுக்கப்புறம் மல்லிகை பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியினர்களுக்கு மகளிர் சுய உதவி குழு மூலயமா கடன் கொடுக்குறாங்க, இது மெடிக்கல் ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் உரையாற்றார் எங்க ஆகஸ்ட் 15 அன்னைக்கு. என்ன உரையாற்றார் அப்படின்னா, கல்வியும் மருத்துவம் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு இரு கண்களாக விளக்கி கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு யார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. நம்ம அரசியல் வைஸ் போக வேண்டாம், கல்வியும் மருத்துவமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத முன்னெடுக்கிறாங்க. இந்த கல்வியில சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருந்து கிடைக்கிறதுக்கும் இந்த முதல்வர் மருந்தகம் மூலயமா வேலைப்பாடு, அதாவது ஒரு இனிஷியேட்டிவ் திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மருந்தகங்களில் இந்த மெடிக்கல்ஸ் எல்லாமே வந்து செயல்படுத்துறதுக்கு மருந்தகங்களுக்கு கூட்டுறவு அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடன் உதவியை வழங்குறதுக்கு நமக்கு என்ன கூட்டுறவுத்துறை மூலயமா நமக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த இதிலெல்லாம் வந்து என்னென்ன மானியம் பிஃபார்ம் டிஃபார்ம் படித்தவங்களுக்கு கூட்டுறவுத்துறை சங்கங்கள்ல இருந்து என்னது இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்லாம் பெறுவாங்க இல்லைங்களா, அதுமாரி 1000 பேருக்கு எப்படி வழங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னென்னா 3 லட்சம் ரூபாயும் தொழில் முனைவருக்கு என்டர்பிரினர் அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாயும், கூட்டுறவு சங்கமாக இருந்தால் 2 லட்சம் ரூபாயும் அவங்களுக்கு கடனுதவி வழங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம். இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம். இது முதல்வர் மருந்துகள் தேவைக்கு ஏற்ப உடனடியாக அனுப்பப்படுகின்ற வகையில் மாவட்ட மருந்து கிடங்குகளில் 3 மாதத்திற்கு தேவையான அனைத்து இதுவுமே வந்து இவங்க கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் மருந்துகள் எல்லாத்தையுமே ஜெனரிக் மருந்தாக இருக்கட்டும், பொது மருந்தாக மெடிசனாக இருக்கட்டும், சுகர் அதாவது டயபெட்டிக்ஸ் மருந்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த சர்ஜிக்கல் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சிரஞ்சு, பிபி பார்க்குறது, சுகர் பார்க்குற மிஷின்ஸு, பேசிக் மிஷின்ஸ் எல்லாருமே இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி சாலி கிராமத்தில் தான் திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். 38 மாவட்டங்களில் மருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த புக்கில் என்ன இருக்கோ அதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மாவட்ட மருந்து கிடங்குகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே ஏசி இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறதா இதில் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக செயல்படுத்த யார் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்களும் இதோட சேர்ந்து மற்ற மினிஸ்டர்ஸும் சேர்ந்து இதுக்காக பாடுபடுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்களை காப்பாற்றிய தடுப்பூசி இது வந்து என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்த இதுக்கப்புறம் கொரோனா காலங்களில் தான் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காங்க. இவங்க காலங்களில் என்னென்ன ஊசி போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தடுப்பூசிக்கு தகுதியானவர்கள் 8.9 விழுக்காடு மக்களுக்குத்தான் முதல் தவணை தடுப்பூசியும், 2.87 விழுக்காடு மக்களுக்கு 2ஆம் தவணை தடுப்பூசியும் போடப்பட்டிருந்தது. அதே 7 மாதங்களில் எத்தனை பேருக்கு 86.95 விழுக்காடு மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசி போடப்பட்டிருந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 60.76 விழுக்காடு 2ஆம் கட்டத்துக்கு போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பூஸ்டர் தடுப்பூசியும் போட்டு மக்களை கொரோனா காலங்களில் காவந்து பண்ணியிருக்காங்க தான் சொல்லி இந்த தமிழக அரசு மேகசினில் இப்போ நடத்துகிற டிஎம்கே அரசு சொல்லியிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திருச்சியில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கோடு 7 உறுதிமொழிகள் வழங்கினேன் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத டாபிக். அப்புறம் உயர்ந்த மருத்துவம் அந்த தொலைநோக்கின் ஒரு பகுதி தான் மக்களை தேடி மருத்துவம். ஓகேங்களா. இந்த டேக்லைனை நோட் பண்ணிக்கங்க.
உயர்ந்த மருத்துவம். அந்த தொலைநோக்கின் ஒரு பகுதி தான் மக்களை தேடி மருத்துவம். ஓகே, இதில் என்ன அப்படின்னா, மருத்துவமனைகளை தேடி மக்கள் செல்லும் காலம் போய் வீடை தேடி மருந்துகள் வரணும், டாக்டர்ஸ் வரணுங்கிற ஒரு புதிய இனிஷியேட்டிவ் இது பண்ணியிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் செல்லும் காலத்தை உருவாக்கி இருக்கிறோம். மருத்துவமனைகளை நம்மளை தேடி போவோம், இப்போ மக்களை தேடி மருத்துவம் வர்ற மாதிரி செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாதங்களை பாதுகாப்போம். என்னென்னலாம் திட்டம் வந்து இந்த மெடிக்கல் இதில் இருக்குது அப்படின்னா, பாதங்களை பாதுகாப்போம் திட்டம், இதயம் காப்போம் இன்னுயிர் திட்டம், அதுக்கப்புறம் இன்னுயிர் காப்போம் நன்மை திட்டம், அப்புறம் நன்மை காக்கும் 48 என்ற இந்த பல்வேறு திட்டங்கள்னால இன்னும் மெடிக்கல் ஃபீல்டை இன்னும் முன்னெடுத்து சென்றிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட பயனாளர்கள்லாம் யார் அப்படின்னா, குழந்தைகள், மாணவர்கள், மகளிர், இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மருந்தகம் மூலயமா பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சமூக வளர்ச்சி தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இன்றைக்கும் வளர்ந்து இருக்கு. இதில் இந்த மாதிரி கல்வி நல்லா கொடுக்கறதுல, மக்களுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கறதுல, அப்புறம் வந்து இந்த பொது சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய முன்னெடுப்பு செய்யணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. இதுதான் சமூக வளர்ச்சி தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. அதுக்கப்புறம் குறியீடு என்னென்னலாம் குறியீடுனா, இது வந்து நிதி ஆயோக் சொன்ன குறியீடுல தமிழ்நாடு அரசு எதெல்லாம் முன்னிலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமையின்மையில, பட்டினி ஒழிப்பில், தரமான கல்வி கொடுக்கறதுல, பாலின சமத்துவம், தூய்மையான குடிநீர், குறைந்த விலையில் கொடுக்கறத, வேலைவாய்ப்பு, பொருளாதார குறியீடுல, தொழில் உட்கட்டமைப்பு, சம வாய்ப்பு, அமைதி, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வு, நுகர்வு உற்பத்தி ஆகிய எல்லா குறியீடுகளும் தமிழ்நாடு அரசு சிறந்து விளங்குறதா நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் தெரியப்படுத்துகிறது. ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கு முன்னோடியான திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக அரசு வந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அப்புறம் விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், இது எல்லாமே வந்து முன்னோடி திட்டமாக இப்போ உள்ள அரசு சொல்லப்படுகிறது. இதையும் நோட் பண்ணி வச்சுங்க, இதையும் எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த பிஃபார்ம் டிஃபார்ம் படித்த இளைஞர்களுக்கு தொழில் வச்சு கொடுக்கணும், அதாவது மெடிக்கல் வச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வெப்சைட்டும் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் முதல்வர் மருந்தகம் அமைக்க இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. யார்? பிஃபார்ம் டிஃபார்ம் படித்தவங்களுக்கு. அதனால 1000 முதல்வர் மருந்தகங்கள் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் பொது பெயரான ஜெனரிக் மருந்துகளையும் 15/8/2024 வந்து சுதந்திர தின அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த பிஃபார்ம் டிஃபார்ம் எது மூலயமா அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னா, முதல்வர் www.முதல்வர்மருந்தகம்.tn.gov.in என்ற இணையதளம் மூலயமா நீங்கள் விண்ணப்பங்களை இது பேஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த மெடிக்கல் இதை ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க அப்படின்னா, முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு 110 சதுர அடிக்கும் குறையாமல் சொந்த இடம் இருக்கணும், இல்லை வாடகை எடுக்கணும். 110 சதுர அடி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த இதில் சொந்த இடம் எனில் அதற்கான சான்றிதழையும் சொத்து வரி எல்லாமே கொடுக்கணும். ரெண்டல்னா குடிநீர் வரி ரசீது இது எல்லாமே பார்த்துங்க. இணைப்பு, அதாவது மின் இணைப்பு ரசீது. வாடகை இடம் எனில் இடத்திற்கான உரிமையாளரிடம் வாடகை ஒப்பந்த பத்திரம், அதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பெற்று விண்ணப்பத்துடன் இதை நீங்கள் அந்த போர்ட்டலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே மானியம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எல்லா விஷயமும் இது பண்ணிக்கலாம். இது யாரெல்லாம் இதில் ஹெல்ப் பண்ணுறாங்க? 3 லட்சம் 2 தவணையாக ரொக்கமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தொழில் முனைவோருக்கு இந்த இதை யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தகம் அமைப்பதற்கு கூடுதல் நிதி தேவைப்படும் நிலையில் நீங்கள் யார்கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடன் பெற வழிவகை செய்யப்படும். அந்த கூட்டுறவு வங்கிகள்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்செட்கோ, தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், நீங்கள் போய் திரும்பி மேற்கொண்டு கடன் வாங்கிக்கலாம். தாட்கோ, தமிழ்நாடு திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இவங்கள்ட்டையும் போயிட்டு நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் டேம்கோ, தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இவங்கள்ட்டையும் போயிட்டு வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த முதல்வர் மருந்தக திட்டத்தில் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்வர் அவர்கள் இந்த மருந்தகத்தில் சொல்லியிருக்காங்க. இது மூலயமா நமக்கு நல்ல மருந்து கிடைக்கும், கம்மியான விலையில் கிடைக்கும், வேலைவாய்ப்பு ஏற்படும் பிஃபார்ம் டிஃபார்ம் படித்தவங்களுக்கு. அப்படிங்கிறப்போ இதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இந்த தமிழக அரசு மேகசினில் ஃபஸ்ட்டு சாப்டர் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதோட இந்த ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இதை நான் கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நான் ஒவ்வொரு சாப்டராக நான் எடுக்கிறேன். இது இன்னும் 8 சாப்டர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்திருக்கேன், அந்த 8 சாப்டர் எடுக்கிறேன். அதே மாதிரி அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பிப்ரவரி மாதமும் கொடுப்பேன், ஜனவரி மாதம் கொடுப்பேன். ஓகேங்களா, நன்றி, வணக்கம். நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ அண்ட் லைக்ஸ் மீ. ஓகே, தேங்க்யூ. Send a map.
You dare to dream, we care to accomplish.